Hello viewers, மீன் குழம்பு. இது வந்து தேங்காய் பாறை மீன் குழம்பு. இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி விட்ட மசாலா மீன் குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இது வந்து தேங்காய் பாறை. இப்போ மசாலா தயார் பண்ணுவோம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி விட்ட மீன் குழம்பு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக அரிசி, மிளகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகாய் இவ்வளவும் போட்டு வறுத்துக்கிடலாம். சிம்மில் வச்சே வறுத்துக்கிடலாம். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா அது வறுக்கிறதுக்கு நடுவில் இந்த மிக்ஸி ஜாரில் சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், அதை தோல் உரித்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடலாம். நம்ம எவ்வளோ குழம்பு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கிடுவோம். புளி ஊற போட்டு வச்சுப்போம். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிடலாம். தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த கருவேப்பிலையை வறுக்கும்போது இதிலே கொஞ்சம் போடலாம். குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சு.